நண்பர்களே, நான் பாபு சீனிவாசன், ஜேர்னலிஸ்ட். ஐபிஎல் ஆக்ஷன் 2025 இந்த ஏலம் வந்து நேத்திக்கும் இன்னைக்கும் தொடர்ந்து 2வது நாளா இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. இப்ப பிரேக் விட்டுருக்காங்க. ஒரு ஹாஃப் அன் கழிச்சு திரும்ப ஸ்டார்ட் ஆக போகுது. பட் ஸ்டில் நேத்துல இருந்து இன்னி வரைக்கும் சோஃபார் இந்த டைம் வரைக்கும் எந்தெந்த டீம் யார் யார் எடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த இந்த ஏலத்துல இந்த வருஷம் ஏலத்துல மட்டும் பயங்கரமான சர்ப்ரைசஸ், நிறைய ஷாக்கிங், நிறைய மகிழ்ச்சி தரமான விஷயங்களும் வந்து நடந்திருக்குது. இதுல இந்த பிளேயர்லாம் வந்து இவ்வளவு ரேட்டுக்கு போவாரா, சாதாரணமா அந்த ஊர்ல செலக்டே ஆக மாட்டாரு அப்படின்னு நினைச்ச சில பிளேயர்லாம் ஹியூஜ் அமௌண்ட்டுக்கு வந்து நிறைய டீம் எடுத்திருக்காங்க. அதே போல பேட்டிங்ல வந்து ராக்கிங் பண்ணக்கூடிய வந்து பிளாஸ்ட் பண்ணக்கூடிய, அது ஃபர்ஸ்ட் இந்த 6 ஓவர்லயே வந்து பிளாஸ்ட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ்லாம் வந்து டாப் கிளாஸ் பேட்ஸ்மேன் அப்படின்னு நம்ம வந்து யாரெல்லாம் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கோமோ நம்ம மைண்ட்ல, அந்த மாதிரி வந்து யாரெல்லாம் ப்ரூவ் பண்ணிருக்காங்களோ சோஃபா, அவங்க எல்லாம் இந்த ரேட்டுக்கு வந்து போவாங்க. இவங்க எல்லாம் வந்து பயங்கரமா காம்படிட்டிவ், வந்து எல்லா டீமும் வந்து அவங்களை வந்து புல் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம வந்து சில பேர் மனசு வச்சிருப்போம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர காமெடி, அன்சோல்டா இருக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய பிளேயர் வந்து ஷாக்கிங். இந்த இந்த பிளேயர்லாம் வந்து எடுக்கிறதுக்கு எல்லா டீமும் போட்டி போடுவாங்க அப்படின்னு நினைச்சோம். ஆனா அன்சோல்டா இருக்கிறாங்க. இன்னும் சில பிளேயர் வந்து ரொம்ப பேஸ் பிரைஸ்ல தான் வந்து எடுப்பாங்க, இல்லைன்னா இவங்கெல்லாம் சில எடுக்கவே மாட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து நினைச்ச சில பிளேயர்லாம் பெரிய பெரிய அமௌண்ட்டுக்கு வந்து எடுத்துருக்காங்க. அந்த மாதிரி வந்து இந்த ஏலம் இந்த இந்த ஆக்ஷன்ல நிறைய சர்ப்ரைசஸ் நடந்தது. இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம சென்னை டீம் சிஎஸ்கே சோஃபார் இது வரைக்கும் எத்தனை பேர் எடுத்திருக்காங்க, யார் யார் எடுத்திருக்காங்க, யாரையெல்லாம் மிஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத முதல்ல நம்ம பார்த்துருவோம். இப்ப இதை பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த டீம் அந்த பிளேயர்ஸ் வந்து சோஃபார் வந்து யார பவுலிங்க்கு நம்ம வந்து நம்ம சில பேர்லாம் மைண்ட், எப்பவுமே சென்னைக்கு ஒரு பிரச்சனை என்னன்னாக்க, லாஸ்ட் ஒரு 4 to 5 இயர்ஸா ஒரு நல்ல பவுலிங் டிபார்ட்மெண்ட்டே நமக்கு வந்து அமையவே இல்லை. பேட்டிங் ஆர்டர் வந்து கரெக்டா எடுத்துடுறாங்க, ஆனா பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு பயமுறுத்துற மாதிரியான வந்து ஒரு ஒரு ஜெஃப்ரி ஆர்ச்சர், ஒரு ட்ரெண்ட் போல்டு, இந்த மாதிரி வந்து ஒரு கேமையே வந்து வேற மாதிரி மாற்றக்கூடிய லெவல்ல அந்த மாதிரி பயமுறுத்தக்கூடிய ஸ்லாக் ஓவர்ல போடக்கூடிய அந்த மாதிரி பவுலர் அப்படின்ற மாதிரி நம்ம சென்னைக்கு இது வரைக்கும் யாருமே அமையல. லாஸ்ட் 5 இயர்ஸா நான் சொல்றேன். அட்லீஸ்ட் வந்து இந்த ட்ரிப் ஆகுது ஒரு நல்ல டாப் கிளாஸ் பவுலரை வந்து ஃபாஸ்ட் பவுலர் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினைச்சுட்டு இருந்தோம். ஆனா இந்த வருஷமும் பாத்தீங்கன்னா பெரிய ஷாக்கிங் தான். பெரிய லெவல்ல பெரிய அந்த மாதிரி பவுலர்ல யாருமே எடுக்கல. அதுக்கு காரணம் வந்து இங்க காட்டுறேன் பாருங்க. சென்னைக்கு பிரச்சனை என்னன்னாக்க, அவங்க வந்து இந்த வருஷம் ஒரு புது ரூல் கொண்டு வந்திருந்தாங்க. எவ்ரி இயர் ஒவ்வொரு டீமுக்கும் வந்து அவங்களுக்கு வந்து மேக்சிமம் அமௌண்ட் வந்து 100 crore மட்டும்தான். அந்த 100 crore-க்குள்ளதான் அவங்க பிளேயர்ஸ் எடுக்கணும். ஆனா இந்த வருஷம் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு டீமுக்கு வந்து 120 கோடி வரைக்கும் நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படி பார்க்க போனா நம்ம சென்னை பொறுத்த வரைக்கும் அந்த 120 crore ஏற்கனவே ஒரு 5 பேர்த்த வந்து ரீடைன் பண்ணிட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா யாரெல்லாம் ரீடைன் பண்ணிருக்காங்க பாருங்க. ருத்ராஜ் கெய்க்வாட், எம்எஸ் தோனி, சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா அண்ட் மதிஷா பதிரானா, இந்த மாதிரி வந்து ஒரு 5 பேர்த்த ஏற்கனவே ரீடைன் பண்ணிட்டாங்க. இந்த 5 பேர்த்தினுடைய அமௌண்ட்டுமே பாத்தீங்கன்னா கெய்க்வாட வந்து 18 கோடி, எம்எஸ் தோனி ஒரு 4 crore, சிவம் துபே ஒரு 12 கோடி, ரவீந்திர ஜடேஜா ஒரு 18 கோடி, மதிஷா பதிரானா பாருங்க 13 கோடி. கிட்டத்தட்ட இதுல பாத்தீங்கன்னா 40 கோடி இதுலயே போயிடுச்சு. அப்போ ரிமைனிங் இருக்கிறது வந்து ஒரு 60 கோடி போயிடுச்சு. கிட்டத்தட்ட இப்ப இருக்கிறத பாத்தீங்கன்னா இப்போ இப்போ அதாவது வந்து 65 crore தான் இருந்துச்சு நேத்து பிட்ல உட்காரும் போது. நேத்து ஃபர்ஸ்ட் டே பிட் முடிச்ச பிற்பாடு, அதுவும் ஃபர்ஸ்ட் டேல வந்து நேத்து வந்து 12 பிளேயர்ஸ் வந்து 2 ஸ்லாட்டா வச்சாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல வந்து சென்னை வந்து யாரையுமே கேட்கல, அப்படியே மௌன சாமியாராவே உட்காந்துருந்தாங்க. செகண்ட் ஸ்லாட் ஆரம்பிக்கும் போது அவங்க வந்து பிட்டை போட ஆரம்பிச்சாங்க. அதுல சோஃபார் வந்து நேற்றுக்கு மட்டும் வந்து 41.80 கோடி நேற்று வந்து செலவு பண்ணியிருந்தாங்க. சாரி, 40 கோடி செலவு பண்ணியிருந்தாங்க. இப்ப இந்த டைம் வரைக்கும் 6 o'clock ஆகுது. இந்த டைம் வரைக்கும் 41 கோடி 80 லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க. இப்ப கையில இருக்கிறது பாத்தீங்கன்னா வெறும் 13.20 கோடி தான் இருக்குது. அதாவது 13 கோடியே 20 லட்சம் மட்டும் தான் நம்ம கையில இருக்கு. இதுக்குள்ளதான் இப்ப வந்து இருக்க ரிமைனிங் பிளேயர் எடுக்கணும். ஆனா அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி இப்ப வந்து 13 பேர்த்த எடுத்துட்டாங்க. ஒரு 5 பேர் ரீடைன் பண்ணிருக்காங்களா, அதுல இல்லாம புதுசா 8 பேர் இப்ப வந்து வாங்கியிருக்காங்க. இந்தியன் பிளேயர் 8 பேர், மொத்தமா 13 பேர் இருக்கிறாங்க. சோ இப்ப அந்த ரிமைனிங் பாத்தீங்கன்னா இப்ப இந்த சென்னை வாங்கியிருக்க டீம் சோஃபார் என்ன டீம் பாத்தீங்கன்னா
பேட்டிங் ஆர்டர் ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்து லைன் அப் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரிப். ருத்ராஜ் கெய்க்வாடு, அப்புறம் ராகுல் திரிபாதி, தேவான் கான்வே, எம்எஸ் தோனி, சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா, விஜய் சங்கர், ரச்சின் ரவீந்திரா, சாம் கரன். இந்த பேட்டிங் ஆர்டர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணிருக்காங்க. அதுலயும் இதுல இதுல பாத்தீங்கன்னா இந்த ராகுல் திரிபாதி இருக்காது இல்லையா, இந்த ராகுல் திரிபாதி வந்து எய்ம் பண்ணி வந்து அடிச்சிருக்கிறாங்க. அதுவும் எம்எஸ் தோனிக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பிளேயர் இவரு. அதுவும் இல்லாம அவரோட ஊருக்கார் ராஞ்சியை சேர்ந்தவர் இவரு, அதனால இவரை பிடிச்சிருக்காங்க. அதுல பரிதாபம் என்னன்னாக்கா ராகுல் திரிபாதி வந்து போன வருஷம் வரைக்கும் வந்து நல்ல அமௌண்ட்ல வந்து எடுத்திருந்தாங்க. ஐ திங்க் வந்து அவர் ஹைதராபாத்ல விளையாண்டான்னு நினைக்கிறேன். ஹைதராபாத்ல கன்சிக்யூட்டிவ் ஒரு 3 இயர்ஸ் வந்து 3 சீசன் 7.5 கோடி 8.5 கோடி 7.5 கோடி நினைக்கிறேன். 7.5 கோடி அவர் வாங்கியிருந்தாங்க, தக்க வச்சிருந்தாங்க. அன்பார்ச்சுனேட்லி இந்த ட்ரிப் வந்து சென்னை வந்து அவரை பெருசா யாரும் காம்படிட்டிவ் பண்ணல. ராகுல் திரிபாதி வந்து 3 கோடி 40 லட்சத்துக்கு தான் எடுத்திருக்கிறாங்க. அவர் எங்க விளையாண்டாரு பாத்துருவோம். லாஸ்ட் ட்ரிப்பு ஃபர்ஸ்ட் வந்து 2017 தான் ஐபிஎல் வராரு. ஆர்பிஎஸ்ஜில விளையாண்டுக்கு ஒரே ஒரு வருஷம் மட்டும் வருவாங்க. அடுத்த 2 சீசன் வந்து ஆர்ஆர், அடுத்த 2 சீசன் வந்து கேகேஆர், அதுக்கப்புறம் கடைசியா 3 சீசனுமே வந்து எஸ்ஆர்எச் தான் ஹைதராபாத் விளையாண்டுருக்காரு. 8.5 கோடி 3 வருஷமுமே வந்து 8.5 கோடி வந்து தக்க வச்சிருந்திருக்காங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த வருஷம் பாத்தீங்கன்னா வெறும் 3.5 கோடி தான், 3 கோடி 40 லட்சத்துக்கு தான் சிஎஸ்கே வாங்கியது. ஸ்டார்டிங்ல வந்து ஃபர்ஸ்ட் பிட் போட்டது வந்து சிஎஸ்கே தான் ராகுல் திரிபாதிக்கு. அதுக்கப்புறம் கேகேஆர் உள்ள வந்தாங்க. அவங்க அப்படியே ஏத்திக்கிட்டே போனாங்க. கடைசி வரைக்கும் அவங்க ஃபைட் பண்ணி பார்த்தாங்க. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல வந்து எங்க விட்டாங்கன்னா 3:20 வரைக்கும் வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கேட்கல. சிஎஸ்கே 3:40 முடிச்சு அவர் வந்து ராகுல் திரிபாதி எடுத்திருக்காங்க. பேட்டிங் லைனப் நல்ல அட்டாக்கர் அவரு. அவருடைய கெரியர்ல பாத்தீங்கன்னா அதாவது வந்து இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர் முடிஞ்சு அதுக்கப்புறம் வர்றாங்க அந்த மிடில் ஆர்டர்ல வந்து நல்லா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் அவங்க எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்தது மெயினா ருத்ராஜ் கெய்க்வாட் கூட எப்பவுமே வந்து தேவான் கான்வே நியூசிலாந்துக்காரு. இவர் வந்து நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம வந்து சென்னை கூட தான் இருக்காரு. லாஸ்ட் 2 சீசனா வந்து சென்னை சிஎஸ்கேல தான் இருக்காரு ஓப்பனிங்ல. இந்த பேர் வந்து சக்சஸ்ஃபுல்லா இது வரைக்குமே இருந்திருக்கு. தேவான் கான்வாயும் ருத்ராஜ் கெய்க்வாடும் நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காங்க. ஆனா ஆச்சரியம் என்னன்னாக்கா தேவான் கன்வாய் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸுமே சென்னை வந்து அவர் வந்து 1 கோடி தான் வச்சு பேஸ் பிரைஸ் எல்லாம் வாங்கியிருந்தாங்க. இந்த ட்ரிப் வந்து அவரை ரிலீஸ் பண்ணிட்டு திரும்பவும் வந்து அவங்க வந்து ஃபைட் பண்ணி வந்து ஏலத்திலே எடுத்துக்கிறாங்க. எவ்வளவு 6.25 crore 6.25 கோடி எடுத்துக்கிறாங்க. நல்ல பிட் இது, ஃபர்ஸ்ட் கிளாஸான இது. அது ஓப்பனிங் இந்த பேருக்கு ஓப்பனிங் அவங்க 2 பேரும் ராகுல் திரிபாதி எடுத்து ஃபர்ஸ்ட் டவுன் வரலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிவம் துபே அந்த ஸ்பின்னெல்லாம் விட்டு விளையாடுற ஜட்டு. இதெல்லாம் இதை விட ஆச்சரியம் என்னன்னாக்க, நான் சென்னை பையன்பா, என்னை வந்து சென்னைக்கு எடுக்கவே மாட்டாங்க. இது வரைக்கும் சென்னைக்கு நான் வந்து விளையாடணும்னு ஆசைப்படுறேன். நான் சென்னை பையனா இருந்தாலும் சென்னையில விளையாட முடியல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தார் ஒருத்தர். அவர் யாருன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின். இந்த ட்ரிப் வந்து அவர் வந்து 33 இருக்குது சிஎஸ்கே. அதுலயும் இந்த பிட் நடக்கிறதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி அவரு சும்மா வந்து ஒரு ஒரு ஃபேக்கா ஒரு மாதிரி ஆக்ஷன் வந்து நடத்தினாங்க. அந்த மாதிரி ஆக்ஷனை வந்து இவரு ரவிச்சந்திரன் அஸ்வின் அவருக்கு அவரே போட ரேட் தொகை எவ்வளவுனாக்கா 7 கோடி தான். ஆனா இந்த ட்ரிப் அவர் எவ்வளவு வாங்கியிருக்காங்கன்னா 9 கோடி நினைக்கிறேன். 9.75 கோடி. அதுலயும் வந்து இப்போ இந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் பாத்தீங்கன்னா இந்த கடைசி ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து சிஎஸ்கே அட்டாக் பண்ணாங்க. கூடவே வந்து அவரை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ராஜஸ்தான் ராயல்ஸும் வந்து பின்னாடியே துரத்துனாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் அந்த டீம்ல தான் இப்ப இருக்காரு. லாஸ்ட் 3 சீசன் நினைக்கிறேன். பாத்துருவோம். லாஸ்ட் 3 சீசன் பிட் இது. பாருங்க, லாஸ்ட் 3 சீசன் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் தான். அதுவும் எவ்வளவு 5 கோடி இருந்தாரு. 5 கோடி தக்க வச்சிருந்தாங்க. ஆனா பட் ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து ஸ்டார்டிங்ல 2014 வந்து சிஎஸ்கேல தான் இருந்தாரு. 2014 2015 2 வருஷமே சிஎஸ்கேல தான் இருந்தாரு. ஆனா அப்போ வந்து ரேட் கம்மியில வச்சிருந்தாங்க. எவ்வளவு அப்போ ஜஸ்ட் தான் 7.5 crore 2 ட்ரிப் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆர்பிஎஸ்ஜி 2 ட்ரிப் போனாரு. அப்புறம் பிகேபி போனாரு. பஞ்சாப்ல இருந்து டெல்லி போனாரு. டெல்லிக்கு அப்புறம் வந்து கடைசியா லாஸ்ட் 3 சீசனுமே வந்து அவர் வந்து 5 கோடி ரூபாயில வந்து தக்க வச்சிருந்தாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். பட் இந்த ட்ரிப் வந்து அவர் வந்து ஃபைட் பண்ணி வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வாங்கியிருக்காங்க. 9.75 கோடி. அது 9.50 கோடி வரைக்குமே வந்து பின்னாடி ராஜஸ்தான் ராயல்ஸ் பின்னாடி வந்தாங்க. ஆனா விடாப்படியா வந்து நின்று வாங்கிட்டாங்க.
இன்னொரு டீம்ல வந்து ரெண்டு தமிழ் தமிழ் பசங்க, ஒன்னு ரவிச்சந்திரன், இன்னொருத்தர் வந்து விஜய் சங்கர். இவர் தான் இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு டீமுடைய கேப்டனா இருக்காரு. இவரையும் வந்து இப்போ 1.2 crore வாங்கியிருக்காங்க. இவரோட பேஸ் பிரைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். அவரே போட்டிருந்தாரு. எவ்வளவு பேஸ் பிரைஸ் போட்டிருந்தாரு? 30 lakhs தான் போட்டிருந்தாரு. ஆனா 1.5 crore வாங்கியிருக்காங்க. பரவாயில்ல, இது நல்ல பிட் தான். இவர் ஆல்ரவுண்டரும் கூட. இவர் கூட இப்ப இவர் எடுக்கிறதுக்கு வந்து கூடவே வந்து குஜராத் டைட்டன்ஸ் தான் வந்து ஃபைட் பண்ணாங்க சிஎஸ்கே கூட. ஆனா விடல. ரொம்ப லாங் ரன் தான். இதுல கடைசியா வந்து 1-10 வரைக்குமே வந்து குஜராத் டைட்டன்ஸ் கேட்டு பார்த்தாங்க, விடல. அதுக்கப்புறம் நின்றுட்டாங்க. சிஎஸ்கே வந்து 1.2 வந்து விஜய் சங்கர் எடுத்திருக்காங்க. அவர் மிடில் பேஸ் பவுலரு அண்ட் ஆஸ் வெல் அஸ் வந்து பேட்டர். இதுல இப்ப டீம் ஓவரால் டீம் வந்து சென்னை சிஎஸ்கே டீம் பாத்தீங்கன்னாக்கா இதெல்லாம் ஓகே. பேட்டிங் லைன் அப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. ஸ்பின்னுக்கு வந்து ஜட்டு இருக்காரு, அஸ்வின் இருக்காரு. இவர் துபாயும் வந்து பார்ட் டைம் பவுலரா வந்து போடுவார். ரச்சின் ரவீந்திரா ஸ்பின் போடுவாரு. எல்லாமே அதே போல மீடியம் பேச விஜய் சங்கர் போடுவார். ஆனா நமக்கு எப்பவுமே சென்னை சூப்பர் கிங்ஸ் பெரிய ப்ராப்ளம் என்னன்னாக்கா லாஸ்ட் ஒரு 4-5 சீசனாவே வந்து ஒரு நல்ல பவுலிங் டிபார்ட்மெண்ட் அமையவே இல்லை. பர்டிகுலரா சென்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2-3-4 சீசன் வந்து பவுலர்ஸ் எல்லாமே ஒன்று வயசானவங்களா இருப்பாங்க, இல்லைன்னா வந்து செகண்ட் லைன் பவுலர், அந்த பார்ட் டைம் பவுலர் மாதிரி இருக்கக்கூடிய அவங்க தான், அந்த மாதிரி ஆட்கள் தான் இருப்பாங்க. இப்போ ஜெஃப்ரி ஆர்ச்சர் மாதிரியோ இல்லை ட்ரென் போல் மாதிரியோ இல்லை அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு பயமுறுத்தக்கூடிய வந்து பவுலர் அப்படின்ற மாதிரி நம்ம டீம்ல வந்து இது வரைக்கும் ஒருத்தருமே கிடைக்கல. ஒரு ஆவரேஜான வந்து ஒரு பிளேயர் வச்சுட்டு வந்து இது வரைக்கும் வந்து. ஆனா நம்ம அப்படி சொல்றோம், பட் டோனிக்கு தெரியாதானே. டோனி வந்து அவரு சஜஷன்ல தான் இப்போ வந்து தமிழ்நாடு சிஎஸ்கே வந்து பிட்டு போடுறாங்க. அப்படி இருக்கும்போது அவர் இந்த ட்ரிப் வந்து நம்ம பவுலிங் டிபார்ட்மெண்ட் வந்து யார் புதுசா பிக் பண்ணிருக்காங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்து நூர் அகமதையும் கலீல் அகமதையும் ரெண்டு பேர் வந்து ஒரு உத்தரப்பிரதேசக்காரரு. கலீல் அகமது டெல்லியில ஏற்கனவே விளாண்டுருக்காரு. ஹைதராபாத்லயும் லாஸ்ட் 3 சீசன் நினைக்கிறேன். ஹைதராபாத்ல வந்து அவர் கலீல் அகமது விளாண்டாரு. அந்த ரெண்டு பேரும் ஃபாஸ்ட் பவுலரா எடுத்துக்காரு. மதிஷா 14 கூட ஓப்பனிங் வந்து இவங்க ரெண்டு பேர்த்துல யாரோ ஒருத்தர் தான் போடுவாங்க. ஆனா இவங்களோட வந்து ஃபாஸ்ட் 140 கிலோமீட்டர் 145 வரைக்கும் போடக்கூடிய மகேஷ் குமார் வந்து ரொம்ப லாங் ரன் துரத்தி பார்த்தாங்க சிஎஸ்கே கடைசி வரைக்கும். ஆனா விடவே இல்லை, வந்து அங்க கிடைக்கல. பட் கடைசியா அவங்க வந்து சாம் கரன், அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம இவன், ஏன்னா கையில ஃபண்ட் வந்து கம்மி தான் இருக்கு. சென்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து இப்போ ஓவரால் வந்து இப்போ பாருங்க 12 தான் இருக்குது கையில. அதனால வந்து அவங்க வேற வழி இல்லாம அப்புறம் திரும்ப சாம் கரன். சாம் கரன் ஆல்ரவுண்டர் தான் இவரு, நம்ம விஜய் சங்கர் மாதிரியே. இவர் ஏற்கனவே சாம் கரன் நம்ம சென்னையில் இருந்ததான். சென்னையில் இருந்து அப்புறம் வந்து வேற டீம் போனாரு. திரும்ப அகைன் உள்ள எடுத்திருக்காங்க. பவுலிங் டிபார்ட்மெண்ட் தான் பாத்தீங்கன்னா இப்போ மதிஷா 14, நூர் அகமது, கலீல் அகமது, இந்த 3 பேர்த்த தவிர பெரிய பவுலர் வந்து ஃபாஸ்ட்டுக்கு வேற யாரும் இல்லை. அதனால வந்து இப்ப ஃபாஸ்ட் பவுலருக்கு வந்து இன்னொரு, ஏன்னா இப்ப இதுல ஆல்டர்னேட்டிவ் சப்ஸ்டியூட் போட்டு யாருன்னா வெளியில உட்கார வச்சாங்கன்னாக்கா வேற யாரும் உள்ள கொண்டு வருது, அந்த பிரச்சனை வரும். அதனால வந்து இன்னொரு இருந்தா 2 ஃபாஸ்ட் பவுலர் யாரா எடுப்பாங்க. இருக்கிற அமௌண்ட்ல வந்து அதான் பிக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பட் ஓவரால் வந்து சிஎஸ்கே டீம் இதாங்க. சிஎஸ்கே வந்து ருத்ராஜ் கைக்வாட் கேப்டன், ஷாஹித் ரஷீத். இவர் எந்த டீம் வந்து ரஷீதா? ஆப்கானிஸ்தானா? இன்னும் போடவே இல்லை, ஆக்ஷனே இல்லை அதுல. ஸோ ருத்ராஜ் கைக்வாட், ஷாஹித் ரஷீத் 30 லட்சம் பேஸ் பிரைஸ், அண்ட் ராகுல் திரிபாதி. ஸோ இது வந்து ரஷீத் வந்து டைரக்டாவே எடுத்திருக்காங்க 30 லேக் பேஸ் பிரைஸ்ல, யாரும் கேட்கல. அண்ட் ராகுல் திரிபாதி, தேவன் கன்வாய், எம்எஸ் தோனி, சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா, விஜய் சங்கர். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் இது. இந்த ரச்சின் ரவீந்திரா வந்து பெரிய தொகைக்கு போவாரு அப்படின்ற மாதிரி வந்து எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. எல்லா டீமும் ஃபைட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அந்த மாதிரி வந்து பெருசா யாருமே ஃபைட் பண்ணல. இவரை கூட வந்து யார் கூட ஃபைட் பண்ணுது? பஞ்சாப் தான் அவர் வந்து எடுக்கிறதுக்கு சிஎஸ்கே கூட ஃபைட் பண்ணாங்க. ஃபைட் பண்ணி ஃபர்ஸ்ட் பேஸ் பிரைஸ்ல வந்து 1.5 தான் போட்டிருந்தாரு. சிஎஸ்கே வந்து 1.5 ஆரம்பிச்சாங்க, 160க்கு பிகேபி ஆரம்பிச்சாங்க. கடைசியா எவ்வளவு வந்து நின்னாங்க? பிகேபி வந்து 4 crore வரைக்கும் நின்னாங்க. ஆனா 4 crore எடுத்துட்டாங்க. எடுத்துட்ட பிற்பாடு வந்து சிஎஸ்கே வந்து ஆர்டிஎம் போட்டு வந்து ரச்சின் ரவீந்திரா திரும்ப எடுத்துட்டாங்க. ரச்சின் ரவீந்திரா இப்ப ஆல்ரெடி அவர் சிஎஸ்கேல தான் இருக்காரு. இப்ப அவங்க பஞ்சாப் வாங்கிட்டாலுமே ஆர்டிஎம் விதியை பயன்படுத்தி அந்த 4 கோடி ரூபாய்க்கு வந்து சிஎஸ்கே திரும்ப வந்து சென்னைக்கு வாங்கியிருக்காங்க. இந்த ஆர்டிஎம் அப்படின்றது என்னன்னா ரைட் டு மார்ச், ரைட் டு மார்ச் அப்படிம்பாங்க. அது என்ன அது விதி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒரு இந்த ஏலம் நடக்கும்போது ஒரு காம்படிட்டிவ் ஒரு டீம் வந்து ஒரு பிளேயரை வந்து வின் பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து எடுத்துட்டாங்க. ஆனா அந்த வின்மன டீம் அந்த எடுத்த அந்த பிளேயர் வந்து ஏற்கனவே எந்த டீம்ல லாஸ்ட் இயர் விளையாண்டாரோ அந்த டீம், அந்த டீமினுடைய ஓனர் வந்து இல்ல இல்ல எங்களுக்கு வந்து அந்த பிளேயர் வேணும்னு சொல்லிட்டு வந்து
கேட்டாங்கனாக்க அதுக்கு வந்து ஆர்டிஎம் சொல்லுவாங்க. அதுக்கு அந்த கார்டை காமிச்சாங்கனாக்கா அவங்க வந்து திரும்ப கொடுத்துடணும். ஆனா அவங்க வந்து யார் வாங்கினாலும் அவங்க ஃபிக்ஸ் பண்ற பிரைஸ் தான். அந்த பிரைஸ் வந்து இவங்க வாங்கிக்கலாம். அதுக்கு பதிலா அவங்களுக்கு ஒரு ஆர்டிஎம் எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுப்பாங்க. அவங்க வேற சாய்ஸ் எடுக்கலாம். இதுதான் அந்த ஆர்டிஎம் அப்படின்றது. அந்த மாதிரி ஆர்டிஎம் சாய்ஸ்ல தான் வந்து ரச்சின் ரவீந்திரா வந்து சிஎஸ்கே வாங்கியிருக்கு. அதே போல எம்எஸ் தோனி பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். அது பெரிய ஆச்சரியம். ஏன்னா அவர் ஏற்கனவே 14 crore 18 crore வாங்கிட்டு இருந்தாரு. இப்போ வந்து அவருக்கு எவ்வளவு 4 crore தான் போட்டிருக்கு. அது காரணம் என்னன்னா அவரை வந்து ரீட்டைன் பண்ணாலுமே வந்து அன்கேப்டு பிளேயரா வச்சிருக்காங்க. அன்கேப்டு அப்படின்னா அது என்ன விதினா ஒரு பிளேயர் வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ்ல வந்து ஒரு நேஷனல் டீம்லயோ அல்ல வந்து இன்டர்நேஷனல் கேமோ எந்த கேமுமே எந்த இதுலயுமே ஒரு விளையாடவே இல்லை அப்படின்னா அவர் அன்கேப்ட் அப்படின்ற அந்த கேட்டகரி கீழே வைப்பாங்க. அதுக்கு வந்து அவங்க ப்ளே பண்ணி ஆகணும். ஸோ இது அஃபிஷியலா கொடுத்தது 4 கோடி. பட் ஆனா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பிஹைண்ட்ல வேற அவர் வந்து மேக்கப் பண்றதுக்கும் வேற எதனா பண்ணுவாங்க. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு முக்கியமான பிளேயர் வந்து தோனி. கிட்டத்தட்ட ஒரு 4 கப் 5 கப் அடிச்சு கொடுத்துருக்காரு சென்னைக்கு. அதனால வந்து அவர் சொல்றதுதான் அங்க. அதனால இது வந்து சும்மா போட்டிருப்பாங்க. பட் அபிஷியலா இதுதான் 4 crore வரும். அதுக்கப்புறம் சிவம் துபே ஒரு ராக்கிங் சென்ட்ரல்ல வந்து வந்தாருன்னா பிச்சு உதறுவாரு. இந்த ஸ்பின் எல்லாம் ஜட்டு விஜய் சங்கர் தான் ஆவரேஜான வந்து பேட்டர் தான். மீடியம் ஃபேஸ் போடுவாரு. இது புதுசா இருக்கு. இன்னொரு ஆல்ரவுண்டர் யாரு அன்சூல் காம்பே 3 கோடி 40 லட்சத்துக்கு எடுத்துருக்காங்க. இது புதுசா இருக்கு. யார் ஒரு எந்த டீம் இந்தியா டீம் எடுத்துக்கிறாங்க பேஸ் பிரைஸ். மும்பை இந்தியன்ஸும் ஃபைட் பண்ணிருக்காங்க இவருக்காக. இது ஏற்கனவே எங்க இருந்தாரு? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போ வந்து இவரை ஐபிஎல் எடுத்துக்கிறாங்க. வெரி குட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். ஸோ இவ்வளோதான் சென்னை சிஎஸ்கே டீம் இது வரைக்கும் சோஃபார். இப்போ பிட்டு போயிட்டு இருக்கு. லைவ் பார்க்கலாமா? லைவ்ல என்ன இருக்கு? லைவ்ல வந்து ஹர்விக் தேசாய் 30 லட்சம் பேஸ் பிரைஸ். ஓகே, என்ன முடியல, போயிட்டு இருக்கு. எடுத்துட்டாங்கப்பா. ஃபைனல் பிரைஸ் 27 கோடியா? யாருப்பா அது? சரி, அது ரிஷப் பந்த். ஓகே, அதான் கேட்டேன். குர்னூர் பிரார் சிஎஸ்கே இவங்களுக்கு ஃபைட் பண்றாங்க. லைவ்ல போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே கேட்டிருக்கேன். 70 லட்சம். ஜிடி வராங்களா? விட்டு கொடுக்குறாங்களா? இது லைவ் போயிட்டு இருக்கு. இவர் எந்த பிளேயரு? எந்த ஒரு ஜிடி திரும்ப 85 போறாங்க. ஸோ சிஎஸ்கே கேட்குறாங்களா தெரியல, பார்ப்போம். இவரு எந்த பிளேயர் எங்க இருந்தாரு ஏற்கனவே? இது வரைக்கும் இவரும் ஃபர்ஸ்ட் டைம் பிக் பண்ணாக்க ஃபர்ஸ்ட் ஐபிஎல் வீட்டில் வருவாரு. பேஸ் பிரைஸ் 30 lakhs போட்டிருக்காங்க. பட் ஜிடி 55 போயிடுச்சு. விட்ற மாதிரி தெரியல. சிஎஸ்கே போறாங்க ஃபைட் பண்ண. அவர் வழி இல்லை. ஏன்னா சிஎஸ்கேக்கு வந்து பெரிய பவுலர் அப்படின்ற மாதிரி வந்து யாரும் இல்லை. இப்போ இவர் பவுலர் வேணுன்றதுனால வந்து இப்போ ஃபைட் பண்றாங்க. ம் 1.30 போயிடுச்சு. விடுறாங்களான்னு தெரியல. ஓகே, ரைட். இதாங்க டீமை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே என்னுடைய டீம். ஐபிஎல் ஆக்ஷன் சிஎஸ்கே இன்னும் 9 கோடி தான் கையில இருக்கு. பர்ஸ்ல எவ்வளோ 9.5 crore தான் இருக்கு. ஆக்ஷன் 45 ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 15 பிளேயர் எடுத்திருக்காங்க இது வரைக்கும். ஸோ ஒன் செகண்ட் திரும்ப பார்த்தலாமா? சிஎஸ்கே யாராருன்னு? ருத்ராஜ் கெக்வாட், ஷெய்க் ரஷீத், ராகுல் திரிபாதி, தேவன் கன்வே, எம்எஸ் தோனி, சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா, விஜய் சங்கர், அன்சுல் கம்போஜ், ரச்சின் ரவீந்திரா, ரவிச்சந்திரன் அஸ்வின், சாம் கரன். பவுலிங்ல வந்து மதிஷா பதிரானா, நூர் அகமது, இவரு ஆப்கானிஸ்தான், கலீல் அகமது.
இவர நூர் அகமது வந்து லாஸ்ட் 3 இயர்ஸா வந்து குஜராத் டைட்டன்ஸ் வச்சிருந்தாங்க. 3 சீசனுமே அங்கதான் இருந்தாரு. இந்த ட்ரிப்பும் வந்து அவரை வந்து எடுக்கிறதுக்கு ஃபைட் பண்ணாங்க. ஆனா சென்னை விடல. கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணி எடுத்துட்டாங்க. எவ்வளவு வரைக்கும் போயிருந்தாங்க? எவ்வளவு எடுத்துருக்காங்கன்னா 10 கோடி எடுத்துக்கிறாங்க. ஆனா இவரோட பேஸ் பிரைஸ் என்ன தெரியுமா? ரொம்ப கம்மிங்க போன ட்ரிப். 3 வருஷம் 3 சீசன் வந்து குஜராத் டைட்டன்ல இருந்தாரு. எவ்வளவு பாருங்க, வெறும் 30 லேக்ஸ். ஆனா 3 வருஷமே 30 லேக்ஸ் விளாண்ட ஆப்கானிஸ்தான் பிளேயர் நூர் அகமது இப்ப சென்னை இந்த ட்ரிப் எவ்வளவு கொடுத்துருக்கு? அது மும்பையும் ஃபைட் பண்ணியிருக்காங்க. ஃபைட் பண்ணி கடைசியா 10 கோடிக்கு வந்து சிஎஸ்கே எடுத்திருக்கு. ஸோ சம்திங் இருக்கு. வெரி குட். ஸோ நல்ல பிளேயர் தான் போல் இருக்கு. பார்க்கலாம். எனிவே சென்னை எவ்வளவுதாங்க. சென்னை சூப்பர் கிங் வந்து இந்த வருஷத்துக்கு உண்டான சோஃபார் கிட்டத்தட்ட வந்து எடுத்தாச்சு. ரிமைனிங் இந்த கையில இருக்க பர்சன் 9.2 crore இருக்கு. இதுக்கு வந்து ஒரு 2 3 பிளேயர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா அந்த பேஸ் பிரைஸ் வந்து 30 லேக்ஸ், அந்த 50 லேக்ஸ் அந்த மாதிரி வந்து ஒரு 5 பேர் எடுக்கலாம். மேக்ஸிமம் 25 மெம்பர்ஸ் எடுக்கலாம். இது வரைக்கும் 16 பேர் எடுத்துக்கிறாங்க. ஸோ ரீடைன் பண்ணது 5, இப்போ புதுசா இப்போ பிட்ல எடுத்துக்கிறது 11, மொத்தம் 16 பேர் எடுத்துக்கிறாங்க. இன்னும் எவ்வளவு பேர் எடுக்க போறாங்கன்னு தெரியல. ஆனா இருக்கிற அமௌண்ட் எவ்வளவுதான், இந்த அமௌண்ட் தான் எடுக்க போறாங்க. எனிவே நண்பர்களே, சூப்பர் கிங்ஸ் பார்த்தாச்சு. இந்த வீடியோ இது வரைக்கும் போதும். அடுத்ததா இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அந்த வீடியோல இந்த பிட்ல, அதாவது நேத்துக்கு இன்னைக்கு இது வரைக்கும் நடந்ததுல நிறைய ஷாக்கிங் சொன்னோம் இல்லையா? அந்த ஷாக்கிங்ல வந்து போனியாகாத பிளேயர்ஸ் எல்லாம் வந்து யாரு அப்படின்னு பார்க்க போறோம். அது இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்க. பாய்.